கொஞ்சம் உங்க லோ டேஸ்ல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு எனக்கு அந்த மாரி டே தான். லோ எனர்ஜி, லோ மோட்டிவேஷன், லோ மைண்ட் செட். டிசிப்ளினே இல்லாத வாழ்க்கையில டிசிப்ளின் எப்படி எடுத்துட்டு வரதுன்னு பார்க்கறதுல இது இன்னொரு நாள். காலையில எழுந்திரிச்சதும் கொஞ்சம் ஸ்ப்ரவுட்ஸ் அண்ட் எக்ஸ் சாப்பிட்டேன். எக்ஸ் கூட ஒழுங்கா என்னால உடைக்க முடியல. வொர்க்கு ரொம்ப கடுப்பா போச்சு. என்னால கம்ப்ளீட்டே பண்ண முடியல. கண்ட்ரோல் இல்லாத விஷயத்த பத்தி கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு போலான்னு ஜிம்முக்கு கிளம்புனேன். நேத்திக்கு நான் சாப்பிட்ட சாப்பாடுனாலயா? இல்ல இன்னையோட டெம்பரேச்சரா? என்னன்னே தெரியல. ஐ வாஸ் ரன்னிங் வெரி லோ ஆன் எனர்ஜி. ரொம்ப கஷ்டப்பட்டேன் என்னோட நார்மல் வெயிட்ஸ் புஷ் பண்றதுக்கே. பட் ஐ கெப்ட் ஆன் த ரிதம். என்னதான் மோட்டிவேஷன் கோர்ஸ் படிச்சாலும், மத்தவங்கள மோட்டிவேட் பண்ண ட்ரை பண்ணாலும், தீஸ் டேஸ் ஆர் ரியல்ங்க. நாட் எவ்ரி டே இஸ் யோர் டே. இந்த மாதிரி நாள்லலாம் ஷோயிங் அப் இஸ் த பெஸ்ட் திங் யூ கேன் டூ. என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னோட ஒர்க் அவுட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணேன். த சேம் 6 to 7 வேரியேஷன் பண்ணி முடிச்சுட்டு கார்டியோ பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்த உடனே ஐ ரியலி ஃபெல்ட் குட். என்னால இன்னைக்கு ஜிம்முக்கு போகவே முடியாதுன்னு நினைச்சேன். அவ்வளோ லோ எனர்ஜி இருந்தது. என்னோட மைண்ட் செட்டுமே சரியில்லை. இன்னைக்கு ஜிம்முக்கு லீவ் போடுன்னு மட்டும்தான் சொல்லிட்டு இருந்தது. பட் அந்த பிசிக்கல் ஒர்க் அவுட்க்கு அப்புறம் ஒரு கிளாரிட்டி கிடைச்சது தான். புரோட்டீன் குடிச்சிட்டு இன்னைக்கு போய் என்னோட ஒர்க்ஸை முடிச்சிடலான்னு தான் கிளம்புனேன். ஃப்ரெஷ்அப் ஆன உடனே போய் கொஞ்சம் சிக்கன் செஞ்சு என்னோட போஸ்ட் ஒர்க் அவுட் மீலை சாப்பிட்டேன். இது ஒரு நல்ல பேலன்ஸ்டான மீல். கண்டிப்பா இது சாப்பிட்ட உடனே கொஞ்சம் எனர்ஜி வந்தது. அந்த எனர்ஜியோட அப்படியே உட்காந்து என்னோட ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே தட்டி முடிச்சிட்டேன். நைட்டுக்கு வீட்ல என்ன செஞ்சிருந்தாங்களோ அதுதான் சாப்பிட்டேன். சிக்கன் அண்ட் சப்பாத்தி. இதுதான் பெஸ்ட் பார்ட். பண்ணவே முடியாதுன்னு நினைச்சோம். ஆனா இந்த டேயை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சோம். இதுதான் இந்த சீரீஸ் எனக்கு கொடுத்த மாற்றம். நாளை பார்ப்போம் வித் சம் மோர் டிசிப்ளின்.